குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம சகிப்புத்தன்மைக்கான ஒரு முறை பார்க்க போறோம். இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நமக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா விஷயம் நடக்காது. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சில விஷயத்த சகிச்சுக்கிட்டு போகணும். அப்படிங்கும்போது இந்த சகிப்புத்தன்மையான முத்திரையை செய்யறப்ப என்ன நடக்கும்னா, நமக்குள்ள மன அமைதி, மன ஆற்றல், அதுபோக உள்நிலையில கிடைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் கிடைக்கும். அந்த சுதந்திரத்தினால நமக்கு சகிப்புத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகாம இந்த முத்திரை நமக்கு உதவி செய்யும். இப்ப இந்த முத்திரை தினந்தோறும் 5 10 நிமிடம் ரெகுலராகவே செய்யலாம் எல்லாருமே. அப்படி செய்யறதுனால அந்த சகிப்புத்தன்மைக்கு நாம தனியா போய் ஒருத்தர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமே அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்காம மாற்றக்கூடியது அந்த முத்திரையோட பலன். அதனாலதான் சகிப்புத்தன்மை முத்திரையின் பேரு. உள்நிலையில சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அந்த முத்திரை எப்படி செய்யணும்? 2 கைகளையுமே நம்மளுடைய கை விரல்களை விரிச்சு வச்சுக்கணும். விரிச்சு வச்சுட்டு இடது கை கீழே வலது கை வச்சுக்கணும். இடது கை கீழே வலது கை வைத்துக்கொண்டு உங்களுடைய கட்டை விரல் 2ஐயும் டச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சுண்டு விரல் 2ஐயும் டச் பண்ணிக்கணும். டச் பண்ணி அப்படியே நீங்க வச்சுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் சகிப்புத்தன்மை முத்திரை. வலது கை விரல் கீழே இருக்கும். இடது கை விரல் உள்ளங்கை நோக்கி உள்ள இருக்கும். அப்படி தவிர்க்கிட்டோம் எப்படி இருக்கும். சரிங்களா? எப்படி வைக்கணும்னா, இந்த கை உங்களுக்கு உள்முகமா பார்க்கும்போது இப்படி இருக்கும். உள்முகமா பார்க்குறப்போ இப்படி வரும். உள்ளங்கை நெஞ்சு பகுதியை நோக்கி இருக்கணும். அப்போ உள்முகமா பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் விரல். அப்படியேவும் வெளியே இருக்கும்போது இப்படி வரும். சரிங்களா? இதுல நீங்க வலது கை கீழே வச்சு பண்ணாலும் தவறு கிடையாது. இடது கையை கீழே வச்சு பண்ணாலும் தவறு கிடையாது. இதுல வலது கை கீழே வச்சு பண்ணும்போது நம்மளுடைய ஆளுமை தன்மை ஜாஸ்தியா இருக்கிறதுனால எப்பயுமே வலது பக்கம் ஆளுமை தன்மை ஜாஸ்தியா இருக்கும். அதை நம்ம என்ன பண்றோம்னா, இடது கை கீழே வச்சுட்டு நம்ம வச்சு செய்யும் போது அந்த ஆளுமை தன்மையில் இருக்கக்கூடிய தன்மையில நம்ம கொஞ்சம் இலக்கமாக அந்த சகிப்புத்தன்மைக்கான ஒரு ஊடுதல் கொடுக்க தொடங்கும். அந்த மன அமைதியும் மனதில் ஒரு தெளிவான விஷயமும் இதை செய்யலாமா வேண்டாம் நோக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும். இதை நீங்க வைத்து பார்க்கும் போதே ஒரு விதமான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். இதை அப்படியே நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சுட்டு உங்க எண்ணங்களை வேடிக்கை பாருங்க. உங்க எண்ணங்கள் வேடிக்கை பாருங்க. உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தவங்க, உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தவங்க, அந்த மாதிரிலாம் நிறைய எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கோம். மன உளைச்சல் சம்பந்தமான விஷயமா ஓடிட்டு இருக்கு. அதை பூரா வேடிக்கை பாருங்க. சும்மா ஓடிச்சுன்னா நீங்களா கொண்டு வர வேண்டாம். தானாக எண்ணங்கள் ஓடிச்சுன்னா அந்த எண்ணங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே உங்க சுவாசத்தை கவனம் வைக்க என்ன ஆகும்னா, அந்த நெகட்டிவா வந்த எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா கரைஞ்சி காணாம போறதை உணர முடியும். ஸோ இதை நீங்க 5 10 நிமிஷம் செய்யலாம். அதிகமாக செய்தாலும் இது தவறு கிடையாது. குறைஞ்சது நீங்க 5 நிமிஷம் செஞ்சீங்கனாலே போதும். அதுலயே அளப்பரிய ஆற்றல் கிடைக்கும். சரிங்களா? இந்த முத்திரை வச்சுக்கிட்டு உங்க மூச்சை அப்படியே அமைதியா கவனிக்கணும். கவனிக்கும் போது மிக சிறந்த ஒரு பேராற்றல் மிக்க ஒரு மனிதராக மாறுவதற்கு இது வரைக்கும் எப்படி எந்த முத்திரை உதவிச்சோ அதுபோல இந்த முத்திரையும் உங்களுக்கு உதவி செய்யும். ஏற்பட்ட அற்புதமான முத்திரையை பயிற்சியை எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும், இதை கற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். குருவே நம, தந்தையே நம.